இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் தண்ணி குழம்பு தான். சிக்கன் தண்ணி குழம்பு அண்டு சிக்கன் வறுவல். இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸ்க்கு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வெங்காயம் தக்காளிலாம் அரைஞ்சி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், வரமிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள். அப்போ தான் அது நல்லா தண்ணி மாதிரி விடாமல் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். ஐ மீன் அந்த கிரேவி கன்சிஸ்டன்ஸுக்கு நல்லாயிருக்கும். நல்லா சதன்னு அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக லெமனு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க கை வச்சு. கொஞ்சமாக உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணுறது தான். குழம்புல ஆட் பண்ண மாட்டோம் எதுவுமே. அது ஃபுல்லாக இது தான் என்ன சொல்கிறது, இதில் சப்போஸ் எதுவும் பத்தலைனா தான் அதில் ஆட் பண்ணுவோம். இது நல்லா இது பண்ணி மேக்னேட் பண்ணி தனியாக வச்சாச்சு. மூடி வச்சுக்கோங்க. தென் ஒரு குக்கர் வச்சு, நான் வடை சட்டியில் தான் பண்ணுவேன். இன்றைக்கி குக்கர் விசில்லாம் விடுறதில்ல, ஓப்பன் பாட்டு தான். குக்கர் வச்சு ஸ்பைசஸ் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், பட்டை, சோம்பு, ஏலக்காய், ஏலக்காய் தேவையில்ல, இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டுருக்கேன். இது ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்ட் தான் பண்ணுறாரு. அவர் நான்வெஜ் நல்லா சமைப்பார். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்கும் போதே இந்த மாதிரி தனி மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரும். இதில் கொஞ்சம் கலராக வரத்துக்கு எதுவும் தனியாக ஒரு மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல. இது ஆட் பண்ணாலே குழம்பு கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவு வணங்கினோடனே அந்த தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணி பச்சை மிளகா ஆட் பண்ணி இந்த இதில் வச்சு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதங்கினதும் இப்போ மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுலேயே நல்லா தண்ணி விடும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா அந்த கறியில் நல்லா அதோட இதெல்லாம் இறங்கியிருக்கும். உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இறங்கியிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெறும் கறியை ஒரு மாதிரி வெறும் இதுவாக இருக்காது. பச்சை ஸ்மெல் ஒரு மாதிரி இதுவாக இருக்காது. நல்லா ஸ்பைஸியாக கறி சாப்பிடும்போது, குழம்புல உள்ள கறி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ மீன் பிரியாணிக்கும் இந்த மாதிரி தான் மேக்னேட் பண்ணி வச்சு பண்ணுவாங்க. பாருங்கள், நம்ம எந்த தண்ணியுமே ஊற்றலை. தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள். நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம்.
அதிலே தண்ணி விடும். எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. அந்த இதில் ஆட் பண்ணது தான். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான தண்ணி, உப்புலாம் ஆட் பண்ணி மூடி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் சிக்கன் மசாலா, கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக மேக்னேட் பண்ணும்போது கொஞ்சம் சிக்கன் மசாலா, கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணால் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கொடுக்கும். நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. முந்திரி, தனி மிளகாத்தூள் எதுக்கு ஆட் பண்ணணும், அதான் நல்லாயிருக்கும். அந்த ஒரு மாதிரி தேங்காய் ஆட் பண்ணோன்னே ஒரு வெள்ளையாக இருக்கும் குழம்பு. அந்த மாதிரி இல்லாமல் குழம்பு இந்த தனி மிளகாத்தூள், முந்திரி ஆட் பண்ணால் நல்லா கன்சிஸ்டன்சியாக அந்த கலர்ஃபுல்லாக ப்ளஸ் இதுவாக நல்லாயிருக்கும். நான் சிக்கன் தண்ணி குழம்புனால கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா அதுக்கப்புறம் கறியை எடுத்துட்டு தனியாக திரும்ப கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கொதித்து நல்லா கறி வெந்துருச்சு, எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கறியை வதக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த இதெல்லாம் நீங்கள் கொஞ்சமாக அது கறியும் போதே இதுக்கும் கொஞ்சமாக எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி கறி தனியாக வறுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக இந்த மசாலா, தனி மிளகாத்தூள் அந்த இது கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கறியை நல்லா அரித்து அந்த குழம்புல உள்ள கறியை நல்லா அரித்து கொஞ்சமாக ஒரு 2 கரண்டி குழம்பு எடுத்து போட்டு ஊற்றிக்கலாம். பாருங்கள், குழம்பு தண்ணி குழம்பா வந்துருச்சு. இப்போ கறியை அரித்து தான் அதில் போட்டு வதக்கிட்டுருக்கேன். நல்லா சாதன்னு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்துடும் வறுத்த கறி. இது மாதிரி தான் எங்கள் மாமியார் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.